ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பகுதி யூஜர் ஃபேமிலி 4:30க்குலாம் நான் எழுந்துட்டு எல்லாரையும் நான் தான் எழுப்பினேன். அம்மா வந்து அங்கே நான் எழுந்த உடனே கால் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா 3:30க்குலாம் எழுந்துக்கிட்டாங்க. எழுந்து போகியெல்லாம் கொளுத்திட்டு அங்கே கோலம்லாம் போட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எழுந்துட்ட பிறகு இவரை எழுப்பி குழந்தையும் எழுந்துக்கிட்டான். அப்படியே தட்டி தூங்க வச்சிட்டேன் அவனை. அப்புறம் ரியா குட்டி எழுந்துக்கிட்டாங்க. அவங்க நான் இவர் எல்லாமே வந்துட்டோம். பாய், அப்புறமா தலைக்காணி, அப்புறம் தேவையில்லாத திங்ஸு இதெல்லாம் போட்டு நாங்கள் சூப்பராக எப்படி சொல்கிறது, சரியான குளிருங்க. அந்த குளிரில் அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப குளிருக்கு இதமாக இருந்துச்சு. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சு. வைப்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரெதிர ஒரு 4 வீடு தான் இருக்கும். அதுதான் சுற்றி காமிச்சேன். அங்கே ஒரு போகி கொளுத்திருப்பாங்க, இந்த சைடு ஒரு போகி, அப்புறம் நாங்கள் எல்லாமே நான் ஃபோட்டோஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கிளிப்பிங்லாம் அதனால தான் தூங்கி மூஞ்சி அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னால் குளிர் தாங்கவே முடியல. ஃபோன் பிடி பாப்பான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அப்படியே குளிர் காய்ச்சிட்டு இருந்தேன். ரியா குட்டி தான் ஃபோன் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தா. சூப்பராக எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே மைண்டுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, எல்லா பேட்டு வரதெல்லாம் நம்மளுக்கு கெட்டதெல்லாம் வரதெல்லாம் இதோடு போயிட்டோம், எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பனி பெய்யும் உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் இந்த மாதிரி சூப்பராக எரிஞ்சிச்சு. ரொம்ப கண்ணெல்லாம் எரியாமல் அது பான்னு எரிஞ்சிருந்துச்சு. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த தடவை அம்மா வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, எதில் ஃப்ளாட் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணுவோம், பேப்பரு கவரு அது இதுன்னு போட்டு கண்ணெல்லாம் எரியும். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இது சூப்பராக இருந்துச்சு. ஒரு மைண்டே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வைப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரும் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டே இருந்தார். நாங்கள் எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். நம்மளுடைய பர்சனல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சு என்ஜாய் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பொண்ணை எழுந்து வந்துட்டாங்க. அம்மாவும் வந்துட்டாங்க. என்னை ஏன் எழுப்புலன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா. இப்போதாம்மா பற்ற வச்சாங்க டேடி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு ஹாய் சொல்லிட்டு இருந்தா. அப்படின்னு நல்லா இருந்துச்சு மார்னிங்கில் அங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா நான் பயந்துகிட்டே இருந்தேன், பாம்புலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 1 வீக் முன்னாடி தானே அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள். இது ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாப்பி போகி எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சந்தைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நாளைக்கு தைப்பொங்கலில் அதனால் கரும்புலாம் வாங்கிக்கிட்டு சந்தையில் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். இது மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கண்ணாடி பாட்டில் அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கை அறுத்துக்குச்சு. அதனால் அம்மா தான் கோலம் போட்டாங்க. என்னடா அது, பொங்கல்னாவே கோலம் தானே ஸ்பெஷலு, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் சின்ன கோலம் இருந்தாலும் கலராக அடிப்போம். காலையில் பாருங்கள், அங்கே ஒரு ப்ளூ கலரில் தெரியுதுங்களா, ஹாப்பி போகின்னு பாப்பா எழுதியிருந்தா. போகிக்கு என்னம்மா ஸ்பெல்லிங் அப்படின்னு உடனே போயிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் எழுதிட்டு இருந்தேன். நான் உள்ளே வந்துட்டேன். காலையில் இப்படி தான் இருந்துச்சு. வியூ எப்படி இருக்குது சொல்லுங்கள். கோலம் நல்லா இருக்கா, க்யூட்டாக, குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. அம்மா தான் போட்டுவிட்டாங்க. பாவம் அவங்க அங்கேயும் போட்டுட்டு அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் என் கை தான் பிரச்சனை. நம்ம எப்படி கோலம் பிடிச்சி போகிறோமோ அந்த கையில் அடிபட்டுச்சு. நல்லா வெட்டிக்கிச்சு. ப்ளட்டு நிற்கவே இல்லை. மார்னிங் எழுந்துட்டு எல்லோரும் ஒரு கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. தண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு என்னென்ன காஸ்ட்யூம் போடுறோன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறேன். ரியா குட்டிக்கு அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க காஸ்ட்யூம்லாம். சரி நானே குளிச்சிடறேன் மம்மி, நான் போய்ட்டு குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் இது டபுள் பாய் மெத்தடில் வச்சுட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் தலையில் கொஞ்சமாக ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு குளிக்க போயிடலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஆஸ் யூஷுவல் என்னோடய ட்ரிக்ஸ் தான். அரிசி சாதம் வடித்த தண்ணியோட ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இவங்க எல்லோரும் குளிச்சுட்டு போகி தானே சிம்பிளாக போட்டுக்கிட்டாங்க. இந்த சோழி அந்த மாதிரிலாம் வேணான்றாங்க. ஒன்ஸ் வாங்குறது பீரோவில் அப்படியே தூங்குறது. இவங்களுக்கு எல்லாமே இந்த வெஸ்டர்ன் டைப்பில் தான் பிடிக்குது. என் கை தெரியுதா இல்லை, குட்டி பொண்ணுகிட்ட காமிச்சிட்டே இருந்தேன். பட்டு கேமராவில் பாரு, ஒன்றுமே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிட்ட காமிச்சிட்டே இருந்தா. ஒரு பக்கம் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கா. அவள் ஏன் கை பிடிச்சி கிட்ட இப்படி வை மம்மி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருந்தா. சுத்தமாக தெரியல. சைடில் கட் ஆகிட்டுக்குது, 2 டைம் கட் ஆகிட்டுக்குது. இது எதில் கட் ஆகிடுச்சுன்னா, புது நார் ஒன்று வாங்கினா அதில் தான். ரித்வின் குட்டிக்கு அவருக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு 1 இயர் 2 இயர்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே போடாமல் வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சிம்பிளாக ரெடி ஆகிட்டாங்க. ஹேர் இப்போ நான் மட்டும் தான் பெண்டிங். நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தலை தோட்டிட்டு நான் எப்பவும் போல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக
கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வாய் கொளறுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா, அந்த வேலையும் பார்த்து கொடுக்கறதுனால கொஞ்சம் அப்படியே மூச்சு வாங்கிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து தலை நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் ஜீரா வாட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது குடித்தாதான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இப்போ போய் பூஜை ரூமில் எல்லா வேலை முடிச்சு விளக்கேற்றிடலாம். நெக்ஸ்ட் அப்படி அப்படியே வேலை வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மதியத்தில் வந்து குட்டி பையனை தூங்க வைக்கலான்னு அம்மா போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ரியா குட்டியும் குட்டி பொண்ணும் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு தம்பி தூங்க வச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் டே வந்து தைப்பொங்கலுக்கு பார்க்கலாம். லஞ்ச் என்னென்னு சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து கருவாட்டு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் உருளைக்கிழங்குலாம் போட்டு அதுதான் சாப்பிட்டேன். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து பொங்கல் அதுமா ஸ்பெஷலாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எப்படி எப்படிலாம் போகுது, நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு விலாக் வந்துடும். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.